அடுத்தபடியாக துலா ராசி துலா லக்னம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா மெயினாக ஆரோக்கியம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மெயினாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட பிரயாணம் பண்ணும்போது குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஏன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கை ஏறி நீட்டுறது, வெளியில் நீட்டுறது, அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் துளாராசி குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாதிப்புகள் வருமானம் வரும். முடிஞ்ச வரைக்கும் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தப்பிச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் தான் மெயினாக வருமானம் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இண்டிவிஜுவல் ஹெல்த் கேர் எடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் சாதாரண சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது போய் பார்த்துருங்க. பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் போய் பார்க்குறங்கிறது வேண்டாம். சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணுறது நல்லதாக அமையும். முடிஞ்ச வரைக்கும் அவசரப்படக்கூடாது. எல்லா பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுப்போம். இந்த அவசரப்படுறதுங்கிறது முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் அது சின்ன சின்ன பிரச்சனைகளை போய் முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அவசரம் மட்டும் பண்ணவே கூடாதுங்க. இந்த வாரம் வந்து துளாராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலைகள் கிடைக்க போகுது. தொழில் நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி அதாவது சொல்கிறாங்கல்ல, எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்க மாதிரி நீ என்னென்னலாம் எண்ணம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கை கூடக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. அது மாதிரி நல்ல யோகங்கள் எல்லாமே வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் எண்ணத்தை நல்லதாக வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக நினைங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது, அதாவது நல்ல எண்ணமாக இருந்தானாவே கண்டிப்பாக ஒரு வெற்றிங்கிறது நிச்சயம். உங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கவனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா பெரியம்மா அது மாதிரி அவங்களால வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமானம் வரும். முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டுக்காமல் சாதாரணமாக விட்டு கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு பெரிய நல்லது நடக்கும். ஏன்னா பாக்கியத்தில் குரு இருக்கிறனால அது ஒரு பெரிய நல்லது தான். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 70%, முன்னேற்றங்கிறது பார்த்திங்கன்னா 80%. இந்த வாரம் நீங்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும்னா தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை போய் கும்பிட்டு வந்தீங்கன்னாவே ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும்.